நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. நான் டென் ஒன் இருக்குது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதேமாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்படி என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டியூக் 390 எப்படி நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ காலேஜ் எதாவது படிச்சுட்ருக்கீங்க, இல்லாட்டி ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்கன்னா 12th எடுக்கலாம். அதுக்கு முன்னெல்லாம் கஷ்டம் தான் எடுக்கிறது. நீங்கள் இப்போ காலேஜ்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து தூரமாக படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்குது, இல்லாட்டா ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஓகே தான். உங்களுக்கு வந்து 390 வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஹைவே சைடு இல்லாட்டா பைபாஸ் ரோடு இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிட்டியில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் ஜெட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. சிட்டியில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 390 வந்து நல்லா ஹீட் ஆகும், இன்ஜின் நல்லா இதாகும். அதுமாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுமாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்ன, அதான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படின்னா ஓகே. ஃபஸ்ட்டு மைலேஜ் நீங்கள் வந்து டியூக் 390 பார்க்குறீங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 25 இல்லாட்டா 20 to 25 சில இருக்கலாம். நீங்கள் வந்து ரஷ் பண்ணி ரேஸ் நல்லா ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 அப்படி தான் கிடைக்கும் டியூக் 390. நீங்கள் வந்து கேடிஎம்மில் நீங்கள் பைக் பார்க்குறீங்க, உங்களுக்கு மைலேஜாக வேணும் இல்லை ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸாக வேணும், மைலேஜாக வேணும்னு பார்த்தீங்கன்னா டியூக் 250 நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா டாப் 140 மேலே டாப்பும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து மைலேஜும் ஒரு 25 கீழே மேலே கிடைக்கும், சாரி கீழே சைட்டாக மேலே கிடைக்கும். வேறு என்ன, இல்லாட்டி டியூக் 200 நல்லாயிருக்கும். டியூக் 200 ஓல்டு ஜெனரேஷன் வேண்டாம், இனி இப்போது அப்டேட் புது ஜென் வந்து இப்படி வருதுன்னு தெரில, இன்னும் அதுக்கு அப்டேட் சொல்லலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. 250 நல்லா இருக்குது, இப்போ டியூக் 250 நல்லா இருக்குது. அதுமாதிரி வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால் 250 ரைட் ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வீடியோ இருக்குது, நம்ம இனி போட்டலாம். அதுமாதிரி அதுக்கு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, எல்லாமே நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? அதேமாதிரி கண்டென்ட் ஓகே. இது நம்ம கமெண்ட் பண்ணனால நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதுமாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு கேளுங்க. அதுமாதிரி நான் நிறைய பேர் இந்த மைலேஜ் வீடியோ பற்றி கேட்டுட்ருக்கீங்க, நான் நம்மளால் மைலேஜ் வீடியோ சத்தியமாக பண்ண முடியல, ஓகேவா? ஏன்னா ஒரு 5 பேர்கிட்ட தான் கேட்டுட்ருக்கீங்க, ஒரு 20 பேருக்கு மேலே கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்றில் அது வந்து 2 விதமாக இது டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணணும், இன்னும் இல்லாட்டா ஒன்று ஃபுல் டேங்க் அடித்து டெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் ப்ராப்பராக தெரியும். ஏன்னா ட்ரைவ் பண்ணால் என்ன மைனஸ் பாயிண்ட்னா, அதுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் அது பயங்காட்டி வச்சுருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பயமாக இருக்குது. இல்லாட்டா ஃபுல் டேங்க் போடணும். ஃபுல் டேங்க் போனாலும் டியூக் 390 நீங்களே வச்சு பாருங்கள். ஃபுல் டேங்க் போட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி ஒரு 5 பேருக்கு வேண்டிலாம் ட்ரை பண்ண முடியுமா, நீங்களே பார்த்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும்தான் நீங்கள் கேட்டு நான் போடாமல் இருக்கேன், இந்த மைலேஜ் டெஸ்ட் மட்டும்தான் வச்சு எல்லாமே பார்த்துட்டேன். இங்கே அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டியூக் 250 இல்லை டியூக் 390 புது ஜென் வந்து ரிவ்யூ தான், ரைடிங் ரிவ்யூ வரும். அது ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பற்றியும் போடுவேன். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.